எல்லைக்கு வந்து கடந்த வருடமே 3 முறை வர்றதாக சொல்லப்பட்டு வரவே இல்லை. இன்னும் சென்சார் ஆகலைங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கும் சென்சார் இஷ்யூ இருக்கு. சென்சார் இஷ்யூ இல்லை, பட் சென்சார் இன்னும் பார்க்கப்படலை. ஓகே. 2040 இருக்கிற அந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம காமிக்கிறோம், விஷுவலில் காமிக்கிறாங்க. ஸோ அது எப்போ வந்தாலுமே அந்த படம் கண்டிப்பாக, எப்படி நீங்கள் ஜனநாயக படம் எப்போ வந்தாலுமே கொண்டாடுவோம் ரசிகர்கள் சொல்கிறது மாதிரி, இந்த எல்லைக்கு படம் எப்போ வந்தாலுமே அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அதனுடைய இந்த கதைக்களம் அந்த மாதிரி. ஆனால் இந்த 14th ஆட்டோமேட்டிக் அவர்களே வரல. ஒரு ஜனநாயகனுக்காக வராமல் போகிறாங்களோ அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. கிடையாது, இந்த சென்சார் ஆகலை. அதனால் இந்த 14 ஆட்டோமேட்டிக்காக தள்ளி மார்ச் 2 வீக் தான் போகிறது மாதிரியான ஒரு விஷயம் பேசப்பட்டு. இல்லை, இப்படி தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருக்கு எல்லைக்கு அப்படிங்கிற ஒரு படம் மட்டும். ஸோ அவருக்கு பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குன்னு அவரோட கரியர்? இல்லை, அவருக்கு எந்த பிரச்சனை இல்லை. அவர் படம்லாம் முடிச்சு கொடுத்தா 100 கோடி ரூபா பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட படம், ஹையஸ்ட் பட்ஜெட் அது அவருடைய இதில். சம்பளமும் மிகப்பெரிய சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் அவருடைய ஒர்க்கு, அவருடைய போர்ஷனை முடிச்சு கொடுத்துட்டார். ரிலீஸுங்கும் போது தயாரிப்பு நிறுவனம் எடுக்க வேண்டியது தானே. ஸோ ஒன் ஆஃப் த விக்னேஷன் ஒரு பார்ட்னர் வேறு இருக்கார். அங்கே அவர் ஏற்கனவே உள்ள இன்னொரு கோஆப்பரேட்டிஸ்ட்டை வேறு சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இன்னும் அந்த பஞ்சாயத்து வேறு சரியாக தீரலை. பட் இருந்தாலும் உங்களுக்கு மார்ச் மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் அது எப்போ வந்தாலுமே படம் மூடும். நான் மீண்டும் அதை சொல்லிக்கலாம். ஏன்னா கதை அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. இந்த பர்டிகுலர் பீரியட் தான் இல்லை. இதனால் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒன்றும் பெரிய ட்ராபேக் ஆகிறதுக்கான எதுவும் இல்லை, இது ஒன்றும் இல்லை.